ஏன் தெரியுமா இப்படி வெறுப்பா உட்காந்து இருக்கும்? எப்ப ட்ரிப்புன்னு பிளான் பண்ணாலும் எவனா ஒருத்தன் ஒண்ணு லேட்டா வருவான், இல்ல கடைசி நேரம் வரைக்கும் வருவானா மாட்டானான்னு ஒரு பயமுத்தியே வச்சுட்டு அப்புறம் வந்துருவான். இதுதான் நடக்கும். அந்த மாதிரி எங்களுக்கும் நடந்துன்னு இருக்கு. ஒருத்தன் வந்துன்னு இருக்கான், அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. ஏய் எப்பதான்டா வருவான் அவன்? ஏய் ஆல்ரெடி லேட் ஆச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றோம்? ஏய் அவன டேய் வந்துட்டானா அவன். எவ்வளவு சீக்கிரமா வரான் பாருங்க. எங்க போறோம் கடைசி வரையும் சொல்லவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க போறீங்க? எங்க போறோம்? டேய் நம்ம குடிக்க போறோம்டா. குடிக்கவா? ஆமா குடிக்க தான் போறோம். எங்க குடிக்க? டேய் என்ன எது கூப்பிட்டேன்னு குடிக்க போறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயோ குடிக்கல, எங்க அம்மா அடிப்பாங்க. டேய் இல்ல நீ தானடா கேட்ட எங்க போறேன்னு, அதனால தான் நான் சொன்னேன். எங்க அவன்? குடிக்க தான்டா போறோம். அட போய். டேய் இல்லடா. டேடா குடிக்கல நான் வரல, அடிப்பாங்க. டேய் குடிக்க போலடா, நம்ம மசாலா குடிக்க போறோம்டா. மசாலா குடியா? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குவா? ஒரு வழியா உங்க வீட்டு புள்ளைய வச்சு எல்லாரும் மடிச்சிருக்கேன். என்ன பண்ண? ரொம்ப சாரி. இப்போதைக்கு இங்க வச்சுக்கோ, ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அப்புறமா போய். இல்ல இதுதான், இது ஸ்டவ், ஸ்பீக்கர், இது கட்டப்பை தான். கட்டப்பை மட்டும் ஏற்றிட்டு ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். வச்சுலவா? இங்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பையன் வந்துட்டான். இதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பு. எங்கேயாவது டிக்கெட் மட்டும் நிறுத்துவோம். அப்புறம் எங்கே போக போகிறோன்னு தெரில. அப்படி ஒரு இடமா போகிற வழியில் சொல்லிட்டே வரேன். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எங்கே நான் போனோம்? ஃப்ரண்ட்லியா? பொல்யூஷன் சர்டிஃபிகேட் உங்கள் காருக்கு போடாதவங்க இந்த டீட்டெயில்ஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பொல்யூஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ப்ராசஸ். காருக்கு இதுதான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காருக்கு வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இப்படிதான் ஒரு ராட் மாதிரி இருக்கும். அதை உள்ள வச்சுதான் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குவாங்க. இப்போ நீங்க ஒரு ட்ரிப்பு போறீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டாப் பண்ணும் போது ஆர்சி புக், இன்சூரன்ஸ் கேட்கற மாதிரி இதுவும் கேட்பாங்க. பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்குறது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போங்க. ஏன்னா நிறைய இடத்துல நின்று நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு டைம் அதிகமா வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜாலியா ட்ரிப் போறோமா ஜாலியா போறோம், எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணாம எங்கேயும் பதில் சொல்லாம ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வரலாம். ஓகேவா? எவ்வளவு இருக்கணும் போலீஸ் சர்டிஃபிகேட்? 139. 750 இருக்கணும். நல்லாவே இருக்குதுல்லக்கா? ஸோ நீங்களும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் யாருன்னா போடணும், எங்க போடணும்னு தெரியல அப்படின்னா கத்திரிக்கல் ரோடு, அந்த கலைஞர் சான்சுரரி பார்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பாரத் பெட்ரோல் பங்க்ல தான் வந்து இது போடுறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்குவாங்க. ட்ரிப் மோட் ஸ்டார்டட். ஓகே லெட்ஸ் கோ. சிலுக்குனா எல்லாருக்கும் தானே பிடிக்கும். காட்டம் சிலுக்கு. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? காட் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். பார்த்துக்கோங்க. சூப்பரா டே. ஆளு ஒரு கை குடுறா. சீரியஸா வா, வெயிட்வா. கொஞ்சம் போயிடலாம் முன்னாடி. அவன் எப்படி போறான் பாரு. அவனை விட்டு நீ கவனமா விட்டு. கிண்டி தாண்டியாச்சு இல்லை? கரெக்டாக ஈவினிங் 4 o'clock தாண்டி இருக்கோம். டிராஃபிக் இருக்காது தாம்பரத்தில். இந்த பெட்ரோல் பங்க் தான் நினைச்சேன். பரவாயில்ல மச்சி, 5:15 செங்கல்பட்டு டோல் வந்துட்டுமே. ஓகே தான். செங்கல்பட்டு டோல் தாண்டது 1/2 kilometer லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்க ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். என்ன பண்ற சொல்லு. பண்ண
எல்லாமே ப்ளஸ். உங்களுக்கு தெரியுமா உனக்கு எல்லாமே ப்ளஸ்? எவ்வளோ? 394. ஓகே ப்ரோ. 2 லிட்டர் 2 வாட்டர் பாட்டில். 2 லிட்டர்ல 1 2 கூலிங்கா 2 கூலிங் இல்ல. கூலிங் வந்து 450. சங்கர் ஜீவா சங்கர் ஃபோன் நோண்டி நேர்க்கிறான். அவன் யார் கூட பேசுறான்னு தான் தெரியல எனக்கு. எடுக்கிறேன்ற கண்டு லெஃப்ட்ல வந்து இந்தியன் ஆயில் ஐயோ லெஃப்ட்ல லெவல் பண்றீங்களா? பண்றீங்களா? டேய் நான் பொறுமையா போறேன். ஏதாவது திரும்ப முடியா பாத்துக்கலாம்டா. திரும்ப முடியாது. பேப்பர் இங்க போறேன். அதோ போலாம்டா வாடா. கீழ இருந்து வாயா. வீட்டை நடுறா. ஏய் கீழ இருந்து வண்டி வாத்தியா? வேற வழி இல்ல. எமர்ஜென்சி கம்மியா தான் வருது. லெஃப்ட் ரைட்டா போயிட்ட பெட்ரோல் டங்க் அதுல இருக்குமே. லெஃப்ட் சென்டர். லெஃப்ட் சென்டரா? யோகா நல்லா அண்டா பெட்ரோல் போற நேரத்துல அந்த டவுட் வர லெஃப்டா ரைட்டானு. பெட்ரோல்னா பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் போடணும் 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டே இருக்கும். பெட்ரோல் வருது 2 किलोमीटर சார். 2 கிலோமீட்டர் பையா. சும்மா கேப்படா. என் வண்டியை நான் பிளிங்கால வச்சதே இல்லடா. திருப்பி திட்டா அவன. திருப்பி திட்டாரா? திருப்பி திட்டா. பாய் இந்த பெட்ரோல் பங்க் தாண்டி நம்ம வண்டி எவ்வளவு தூரம் போய் பெட்ரோல் பங்க் வந்துச்சு. போடுறப்பறா தான் பேசுறாங்கல. போட கண்டிப்பா போடு. சிப்ஸ் தோறுது இப்ப மாமே. வாங்குறேன் மாமா. நொய் அது வாங்குறேன். பெட்ரோல் இருக்கா கேளுங்க மிஸ்டர். ஓகே பெட்ரோல் போடணும். இறங்குங்க. பாஸ் லைட் அடிச்சுட்டே வருவான். ஹார்ன் யூஸ் பண்ணுற பாஸ் தான் ஹைவேஸ் நைட் டைமில் இண்டிகேட்டர் தான் விளாடும். இண்டிகேட்டர் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறேன். அந்த வண்டியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அது மட்டும் போகும். உளுந்தூர்பேட்டை டோல். ஆக்சுவலாக எல்லாருக்கும் செம்ம பசி. அதனால் உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டோன்னுமே லெஃப்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு தெரில. வந்துட்டோம். இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆக்குவாங்கன்னு தெரில. அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம். டேய் என்னடா பரோட்டா வந்துச்சா? ஆகா கலக்கி. என்னடா டபுள் கலக்கியா? பரவாயில்லையே. கடகடன்னு ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட போகிறாரு. ஃபுல் பாய் சாப்பிட போகிறோம். கீழே ஊற்றிச்சு எங்களுக்கு திட்டாதுங்க. கீழே மட்டும்தான் ஊற்று. டிஸ்டர்ப் பண்ணல. புரோட்டா தான் ஒன்றும் இல்லை. வேல்ஸ் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? இந்த வேல்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் இங்கே ட்ரை பண்ண சொல்கிறேன்னா, சத்தியமாக சொல்கிறேன், இங்கே ஃப்ரைட் ரைஸு அது இதெல்லாம் கிடையாது. தோசை அதே போல் பரோட்டாவுக்கு அவங்க கொடுக்குற சேர்வா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, சைட் டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணோன்னு தோணவே இல்லை. உண்மையாகவே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே போல் ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் அதெல்லாம் சாப்பிடும்போது கூட அந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விக்ரவாண்டி டோல் தாண்டின உடனே கண்டிப்பாக இந்த வேல்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் கண்டிப்பாக. ரொம்ப வெயிட்டாக வைக்க வேணாம்னு சொல்லி மச்சான். வெயிட்டாலாம் வைக்கல, ஆனால் அழகாக செட் பண்ணி வச்சிட்டா. நீங்கள் போய் எல்லாம் நோண்டாங்க.
பேசாம இவன் மட்டும் சாக்லேட் சாப்பிட்டு இருக்கான் சில்க்கு வாயில் வச்சு அது அந்த சாக்லேட் தான் சாப்பிட்டேன் நானு. பட் ஆனா நல்லா இருக்கு. அப்படி சொன்னா நீ கொஞ்சம் தருவல. ஏங்க ஏங்க எல்லாரும் கூமாப்பட்டி போறீங்க? இங்க வாங்குங்க, சாக்லேட் தருவோம் நாங்க. நீரம் அது காயவில்லை கண்களிலே இந்த கண்ணும் என்ன கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் சதுக்க மாட்டேன் சல எங்க ஆள வந்து உள்ள நோக்கி கூப்பிடுவாங்க ஜிபியு மமேகா டைசில என்ன பயர் நீ இல்லை என்றால் என்னாலே நெருங்கோடு வெந்தே மண்ணாலே மணி இப்போ 2ஆவது. அதில் பாதி பேர் கொஞ்சம் டீப் ஸ்லீப் போயிட்டானுங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வெளியே பார்த்து போயிட்டுருக்கோம். ரொம்ப லைட்டாக தூக்கம் வருது. சென்னையிலேருந்து நானே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கஷ்டமாக இருக்கு. இப்போ நான் என்னதான் சொல்கிறது, இது பொய்ன்னு சொல்லுவா இல்லை உண்மை மாதிரியே மெயின்டைன் பண்ணுவா? சரி, 3 பேருமே மாற்றி மாற்றி ஓட்டுறாங்க. ஜியா இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தான். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வாய் வளருது, குளிருது, பயங்கரமாக குளிருது. கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம், பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்கோம். மணி இப்போ ஒரு 3:30 ஆகுது. செம்மையாக குளிருது. இப்போவே இங்கே கோயம்புத்தூர்லேயே இந்தளவு குளிருதுன்னா நாங்கள் போகிற இடம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து வசனகுடி தான் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் காரில் ஒரு கான்வர்சேஷனில் சரி இது வரைக்கும் போகாத இடம்னா வால்பாறை தான். ஸோ அதனால் நாங்கள் போகிற 4 பேருமே வால்பாறை போனதில்லை. அதனால் வால்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டோம். இப்போ வால்பாறை தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்களோட லாஸ்ட்டு வால்பாறைக்கு முன்னாடி லாஸ்ட் டெஸ்டினி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தான். பட்டு இங்கேயே செம்மையாக குளிருது. கோயம்புத்தூர் தாண்டினோம், இப்போ தான் தாண்டி பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். இங்கேயே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. போ எப்படி குளிர போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். செம்ம பனியாக இருக்குல்ல, ரோடே தெரிய மாட்டேங்குது. எங்க ரோடே தெரிய மாட்டேங்குதுங்க. செம்மையாக குளிருதுங்க. ஆனால் பொள்ளாச்சி வந்துட்டுமா? ஏதாவது டீ கடையில் நிறுத்தணும்டா. இருக்கும் கண்டிப்பாக டீ கடை. கைஸ், ஒரு வழியாக வந்து பொள்ளாச்சி வந்து ரீச் பண்ணிட்டோம். குளிருது, அதாவது வாய் வளருது பயங்கரமாக. ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 62 கிலோமீட்டரில் வால்பாறை போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஏர்லி மார்னிங் 5 o'clock ஒரு டீ போட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஒரு டீ கடைக்கு. இதுதான் அந்த டீ கடை. கரெக்டாக பொள்ளாச்சி டு வால்பாறை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே தான் போக போகிறோம். என்னடா யோசிச்சுன்னு இருக்கீங்க? 400 ரூபா வாங்கினது. அண்ணா இவனுங்க இருக்கானுங்களே, டீ குடிக்க வந்தா டீ மட்டும் குடிக்க மாட்டானுங்க, வேற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பானுங்க. போட்டான் நடுங்குதா? நான் பேசும்போதெல்லாம் வாயில இருந்து போக வருதுடா. தண்டமாடு ட்ரிப்புக்குன்னு வருது, என்ஜாய் பண்ணோம், ஃபன் பண்ணணும்னு வருது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் லைட்டா இப்பதான் கேட்டேன். யான் ஒருத்தர் கேட்டாரு ஜெர்க்கின்லாம் தேவைப்படாது. நான் இந்த பாரு எங்க ஊருக்கு முன்னாடி அவதேத்து மாட்டினுக்கிறாரு. நான் அதோ போன நான்
ஏய் மேல ஒரு தர பார்த்து ஏறணுமா யானை இறங்குதான் நான் மழை பெய்யுறேன். ஜாலி 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 ஏறுறோம் உனக்கு என்னடா யானோட யானையா போய் சேர்ந்துருவேன். நிக்குமான்னு தெரியல. கைஸ், பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட் வந்து பயங்கர அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் மரம் தான். நீ வீடியோலாம் பாக்குறியா நீ? ஒருத்தர் அதனால தான் குச்சிட்டு இருக்கிறாரு. அவதான் எனக்கு அனுப்பிச்சு வீடியோவே. என்னடா கேமரா ரோட பார்த்து போடுறேன். இல்ல பாய், அதுல கேமரா இருக்குல்ல, அதுல பார்த்து என் ஃபோன் கூட ஒரு நிமிஷம். டிரைவிங் எக்ஸைட்டே ஆகக்கூடாது. வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் தான் போகணும். ஏன் அவன் எடுத்த வீடியோ அனுப்ப போறான்? ஆனா எல்லாம் சொல்ற மாதிரி பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட் உண்மையே நல்லா இருக்கு மச்சி. செம அழகா இருக்குல்ல. எவ்வளவு தென்னமரம் போறேன். என் முத்தை இறங்க முத்து நான் ஓட்டுறேன். ஜிவா வெறுப்பேற்றுனா சொல்லு, நான் வெறுப்பேற்றுறேன். இல்ல இவனே, நீ நல்ல நல்ல கவரேஜ் எடுக்கலாம்டா. இப்படி வச்சு நல்லா இருக்குது பாரு ரூட்டு. சரி சரி, நான் ஓட்டு. நானே இப்போ எடுக்க தான் போறேன். என்ன கார் ஓட்டும் போது உன்னால ரசிக்க முடியாது, அது சொல்றேன். இல்லை ரசிச்சுட்டே ஒரு கார் ஓட்டலாமே. அசிங்கமா போயிடுது பாரு. இவ்வளோ மிஸ்டே இருக்குது இந்த மலை கிட்ட. பா எத்தனை பிரிட்ஜ்டா? இது வரைக்கும் ஒரு 4 பிரிட்ஜ் தாண்டி இருப்போமா? லெஃப்ட்ல வேணா ஒருத்தங்கள எடுக்கலாம். வேடிக்கை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு வேகம் தெரியணும்ல, வண்டி ஓரளவு ஒரு 60 தெரியணும். அதெல்லாம் போகக்கூடாது. பொறுமையா இந்த இடத்துல கவர் பண்ணிட்டு போகணும். நம்ம ரேஸ் ஓட்ட வந்துருவாங்க. கொஞ்சம் இதுவாகும். இந்த இடம் செம்மையா இருக்கு. ஆனா வந்து பசங்க எல்லாருமே பயங்கரமா வைப் ஆயிட்டானுங்க. என்னன்னா ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. இருபாய் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இப்படி வந்து அங்க போடுறா ஸ்ட்ரைட்ல மலை. இதை எடுங்கடா. டச் பண்ணிட்டியா? இப்போ பிரைட்னஸ் கம்மியா? இப்போ எப்படி? ரொம்ப பிரைட். வாவ், செம்மையா இருக்குல்ல இந்த வியூ. நறுக்குன்னு இருக்குது. சிறுத்தைங்க இருக்குதுடா. ஆஹா ஆஹா, கமான் ப்ரோ, கமான் ப்ரோ, கமான் ப்ரோ. இந்த ரூட்டை தான் சொன்னானுங்க போல, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு இந்த route. ஏன்னா பிரேக் ஒர்க் ஆவா தெரியும்ல அந்த கான்செப்ட். ஆஃப் ஆனாலும் டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்துக்கோங்க. ஏய் வந்துச்சுடா ஆலியார் டேம். ஆலையா அணை. எடுத்துக்கியா? ஏங்க இங்க பாருங்க. அப்படியே இருங்க மச்சான், பக்கத்துல இந்த சைடு வந்துரு. ஜீவா இந்த சைடு வாங்க. ஏங்க ஆலியார் டேம் பாருங்க. ஏங்க குட்டி ஃபால்ஸ் வேற இருக்கு இதுல. லைட்டிங் வாங்குறது தான் மேட்டர். ஸ்டில்லை விட லைட்டிங் வாங்க. பேக் வாங்க. எப்பரா இருக்கு இந்த இடம்? சூப்பரா இருக்குடா. இப்பதானே சொன்ன உன்ன அந்த மாதிரி பண்ணாதடான்னு. பண்ணாதடா அப்படின்றான். அந்த அம்மனிக்கு கூப்பிடுறாங்க நீ. எப்போ பார்த்தாலும் அதான்டா. நல்ல பையன். அந்த டேம் அலியார் அது ஃபால்ஸ். ஓகே காய்ஸ், ஆலியா டேம் வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற ட்ரிப் வச்சு சரி ஆலியா டேம் வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வேற ஸ்பாட் போகலாம். ஓகே, வால்பாறை குரூப் தெரியுமா? நானே தெரியாம எப்படியோ போயிட்டு இருக்கேன். போயா நீ வேற. கொஞ்சம் முன்னாடி போயிருக்கோம். போலாம். இவனை தாண்டி கொடுங்க. புரியல. இவனை தாண்டி கொடுங்க. போங்க, முன்னாடி போங்க. நிக்கிறவே. ஆமா, சவுண்ட் கட்டணும். எதுக்கு செக் பண்ண வண்டியை. அப்படியா? கைஸ், வால்பாறை என்டரிங் செக் போஸ்ட் கிட்ட தான் நிற்கிறோம். காருக்கு அண்ட் எங்கள் 4 பேருக்கு இங்கே வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போய் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். செக் போஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனதும் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு 100 மீட்டர் இந்த இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டரில் பட்டர்ஃப்ளை ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இங்கே உள்ளே வரவங்க வரும்போதே ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போய் இன்னும் என்னென்ன இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கலாம். காய்ஸ், vlog 1 சென்னை டு வால்பாறை ரொம்ப சேஃபாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் வந்து ரீச் ஆகிட்டோம். vlog 2ல் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்க போகுதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எங்களோட vlog 1 சென்னை டு வால்பாறை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். மோர் எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். கண்டினியூவாக எங்களோட வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. vlog 2ஓட சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறோம். டேக் கேர், ஸ்டே ஹாப்பி, லவ் யூ கைஸ், பபாய்.